ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஈஸோன் சொல்லரும். எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம். என்ன சம்பவம்னா, நேற்று வரைக்கும் பார்த்தீங்கன்னா விஜய் பார்வதிக்காக வந்து நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணாங்க. வெளியில் இருக்குது, உள்ள வீட்டுக்குள்ளே பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருந்த விஷயங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே அப்படியே வந்து அகென்ஸ்டாக மாறக்கூடிய சூழ்நிலை வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் வெளியில் பார்த்தீங்கன்னா இதை ஒரு சாக்காக வச்சுட்டு விஜய் பார்வதியோட கேமே போச்சு. இப்போ அவங்களோட ஓட்டு எல்லாமே வந்து சாண்ட்ரா பக்கம் போக போகுது. கமருதன் வந்து இப்போ வந்து புனிதமாக்கப்பட்டார். இப்போ இனிமேல் வந்துட்டு விஜய் பார்வதியோட கேம் ஓவர். இந்த வாரமே வந்து விஜய் பார்வதி வெளியே அமுச்சு விட்ருவாங்க. அவங்களுக்கு ஓட்டு அடி வாங்கிடுச்சு. அப்பா, இதில் நான் ஒன்று சொல்லிக்கணும். அதுக்கு முன்னாடி இதை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாருமே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஒன்றே ஒன்று தான் சொல்லிக்க விரும்புகிறேன். ஏன் அப்படின்னா, என்ன அப்படின்னா, இது இப்போ மட்டும் நடக்கலை, வாரம் நடக்குது. ஏன் ஒரு சின்ன எக்ஸாம்பிள், நேற்று நைட்டே வந்துட்டு விஜய் பார்வதி வந்து வெளியே அனுப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்திருக்கும். அதை பார்த்து நிறைய பேர் வந்து இன்றைக்கி நைட்டு வந்துட்டு விஜய் பார்வதி அனுப்புகிறாங்களாமே, என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணும்போது ஒரே ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன். இது வந்துட்டு எப்பயுமே வந்து வாரம் நடக்கக்கூடிய விஷயங்கள். நீங்களும் வாரமாக அதை பார்த்துட்டு பதறி என்கிட்ட வந்து கேட்குறீங்க ஏன் அப்படின்ட்டு. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி இப்போது 2 நாளைக்கு முன்னாடி நடந்த சண்டையில் வந்துட்டு கமருதீன் தான் வந்துட்டு அந்த ஒரு பாக்ஸை தள்ளி விட்டுருப்பார், எட்டு வச்சிருப்பார். அவருக்கு ரெட் கார்டு கொடுக்கப்படுமான்ற ஒரு டைமில் விஜய் பார்வதிக்கு ரெட் கார்டு எதுக்கு? அவங்க நெஞ்சில் இப்படி அடிச்சிட்டாங்களாம். எப்படி இப்போ அப்படி பார்த்தா நேற்று வந்து பாலை வச்சு மூஞ்சிலே அடித்தாங்க. யார்? கமருதீன் மூஞ்சில். கவனிச்சிங்களா? நேற்று நைட்டு அந்த பவுடர்லாம் தூக்கி மூஞ்சில் அடிச்சிருந்தாங்க. அப்போ அதுக்கு எத்தனை ரெட் கார்டு கொடுக்குறது? ஸோ இது வந்துட்டு நார்மலாக நடக்கிறது தான். அன்றைக்கே வந்து அப்போயே இப்போ நம்ம பார்த்துருப்போம். அவங்க அடிக்கும்போது சிரிச்சுக்கிட்டு பண்ணியிருப்பாங்க. ஆனால் அதை வந்து பெருசாகியிருப்பார் கமருதீன். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் கமருதீனோட கேம் ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா வெட்ட வெளிச்சமாக வெளியே வருது. அவர் அதாவது யானை வந்து தன் மேலே வந்து மன்னவாரிக்கிட்ட போட்டிக்கிற மாதிரி வந்துட்டு ஒரு விஷயத்தை பண்ணிட்டாப்புல. என்னென்னா எல்லார் முன்னாடியும் வந்துட்டு ஒரு விஷயத்தை நான் இப்படி தான் சொல்லிட்டு காமிச்சிட்டார். இப்போ யாராலுமே அக்செப்ட் பண்ண முடியல. விஜய் பார்வதி பேச போனாலும், விஜய் பார்வதி ஒரு மாதிரி அங்கே இருக்கிற ஹவுஸ்மேட்ஸ் பார்த்தாலும் கமருதீனை பார்த்து பயப்படுறாங்க. அரோராலேருந்து, விக்ரம்லேருந்து, சபரிலேருந்து எல்லாரும் பயப்படுறாங்க. இப்போ இந்த வீக்கெண்ட் எபிசோடில் விஜய் பார்வதி விட்டாலும் இவங்க விட மாட்டாங்கிற மாதிரி ஒரு சூழல் தான் போயிட்டுருக்கு. அப்படி இருக்கிற சூழலில் விஜய் பார்வதியோட கேமே போச்சு, அவ்வளோதான். இந்த வாட்டி வந்து செம்மையாக அடி வாங்க போது ஓட்டு. ஏயா கிட்டத்தட்ட 12 வாரமாக வந்துட்டாங்களாம் இவங்க. இதில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை சந்திக்க, இதை விட பயங்கரமான பிரச்சனைலாம் சந்திச்சுட்டு வந்துட்டாங்களாம். இப்போ இந்த ஒரு தம்மாத்தோட ஒரு பிரச்சனையில் இவங்களுக்கு வந்து ஓட்டெல்லாம் சரிஞ்சு இவங்க இந்த வீட்டை விட்டு இன்றைக்கி வாரமே போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பொருள் என்னையா நடக்குது? என்னமோ புதுசாக நடக்கிற மாதிரி ஏதாவது ஒரு புதுசாக சரி இது வரைக்கும் வந்து நல்ல பேர் வாங்கிட்டு தாங்க, இந்த வாரம் அவங்க வெளியே போயிடுவாங்க அப்படின்னு சொன்னால் கூட நம்பலாம். ஆனால் இதை வச்சு வந்துட்டு பார்வதிக்கு சப்போர்ட் பண்ணுற ஆட்களே வந்து ஒரு கேம் ஆடுறாங்க. அதுதான் கொடுமையாக இருக்குது. என்னென்னா இப்போ வந்து இப்போதைக்கு பார்வதி கண்டென்ட் தான் வந்து ஒரு பெரிய ஒரு கண்டென்ட். அவங்கள பற்றி பேசினா வியூஸ் போகும். அது நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி, அதை யூஸ் பண்ணி இப்போ வந்து ஒரு ப்ளே வந்துட்டு எல்லாருமே பண்ணுறாங்க. அதுதான் விஷயம். அதனால தான் பார்த்தீங்கன்னா கமருதீன் விஷயம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக கமருதீன் மேலே தான் இருக்குது தவறு. ஏன்னா அவர் என்ன ஒரு ப்ளே பண்ணுறாரு, எல்லோரும் முன்னாடி சண்டை போடுறாரு. ஆனால் சாரி கேட்குற விஷயங்கள் விஜய் பார்வதி கிட்ட மட்டும் சாரி கேட்குறாரு. தோப்புக்காரன் போகிறார். இதே தோப்புக்கானத்தை எல்லாரும் முன்னாடி போட்டிருப்பாரா? போட மாட்டார். அவருக்கு தெரியும் எல்லோரும் தூங்கினதுக்கப்புறமா வந்துட்டு சாரின்னு கேட்டு நான் வீட்டுக்கு வெளியே வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி பண்ண மாட்டேன். இப்போது ஒரு பொண்ணு வந்துட்டு அவரை நம்பிருச்சு, அவர் தான் வாழ்க்கைன்ற மாதிரி முடிவு பண்ணிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்க அம்மா கிட்டையும் சொல்கிற அளவுக்கு அதான் வந்தாங்க, அவங்கக்கிட்டையும் சொல்லியாச்சு. ஆனால் அவங்க அம்மா என்ன சொன்னாங்க, இன்னும் மெச்சூரிட்டி அந்த பையனுக்கு பத்தலை, நீ உனக்கு மூளை இருக்குமா, நீ யோசிச்சு பண்ணிக்கோ அப்படின்னு. இப்போது விஜய் பார்வதியோட சிச்சுவேஷன் எப்படி இருக்குன்னா, கமருதீனை நம்பர் தான், சாண்ட்ராவை நம்பர் தான். சாண்ட்ராவை எடுத்துக்கிட்டிங்க வச்சுக்கோன்னா கண்டிப்பாக இந்த வாரம் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, மாற்றுக்கிறதே கிடையாது. விஜய் பார்வதிக்காக நின்றுருக்காங்க. அது ஒரு கேமுக்காகவோ இல்லை எமோஷனல் சப்போர்ட்டுக்காகவோ. ஆனால் அந்த ஒரு 2 நாள் 3 நாள் தவிர்த்து பின்னாடி நோக்கி பாருங்கள். அமித் கிட்ட ஃபுல்லாக வந்து விஜய் பார்வதியை நம்பாதீங்க, என் புருஷன் வந்து சொல்லிட்டு போயிட்டாரு, உங்களுக்கும் சொல்கிறேன், உங்கள் பொண்டாட்டி வந்து சொல்லும்போது பார்த்துக்குங்க. அதுக்கு முந்தின வாரம் ஃப்ரீ டாஸ்க் டைமில் சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் போன வாரம் ஃபுல்லாக வந்துட்டு இவங்க 2 பேரும் மியூச்சுவலாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஒரு கேம் விளாட்றாங்க, லவ் கேம் விளாட்றாங்கன்னு இவங்க தான் சொல்லியிருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி லவ் கேம் அப்படின்னு வந்து கமருதீன் சொன்னோன்னு இவங்க அஃபெண்ட் ஆகிறாங்க. ஏன் அஃபெண்ட் ஆகிறாங்க? இந்த வார்த்தையை அமித் கிட்ட சொன்னது யார்? இவங்க தானே. ஆனால் இன்றைக்கி வந்துட்டு ஒரு விஷயத்தை பண்ணி ஒரு இது பண்ணுறாங்க. இப்போ விஜய் பார்வதி கிட்ட வந்துட்டு 2 மாதமாக வந்து பழகிட்டு இருக்காரு. ஸ்டார்டிங்கில் 2 மாதத்துக்கு மேலே இருக்கும் வச்சுக்கோங்க, பண்ணிகிட்ருக்காரு. அவங்க லவ் பண்ணுற விஷயங்கள் எல்லாருக்குமே தெரியும். அவங்க வந்து ஃபுல்லாக பொசசிவ் மோடுக்கு போயிட்டாங்க. இப்போது அவர்கிட்ட ஏதாவது ஒரு பொண்ணு வந்து வழிகிற மாதிரி பேசினாவோ இல்லை இவர் வழிஞ்சாவோ அவங்களுக்கு கோவம் வர அளவுக்கு ஆகிப்போச்சு. அதை ஒரு கோர்ட்டில் வந்து கேஸாக கூட வந்துருச்சு வச்சுக்கிங்களேன். ஸோ அந்த அளவுக்கு இருக்கும்போது இவங்க யாரை நம்புவாங்க? 2 நாள் வந்து சப்போர்ட் பண்ணுற சாண்ட்ராவை நம்புவாங்களா? இதே சாண்ட்ரா தான் முன்னாடி விஜய் பார்வதிக்கு அகேன்ஸ்டாக பண்ணுறாங்க.
இப்போ இவர் வந்துட்டு நான் இனிமேல் நான் பண்ண மாட்டேன், உனக்காக நான் வந்துட்டு கண்டிப்பாக வெளியே இப்போ திரும்பவும் 3-4 மணி நேரமாக பேசிகிட்டு இருக்காரு. நான் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து ஃபுல்லாக வந்துட்டு விஜய் பார்வதி அப்படியே பாவமாக வச்சுக்கிற மாதிரி மூஞ்செல்லாம் வச்சு நான் வெளியே வந்து கண்டிப்பாக உனக்காக நான் இது பண்ணுவேன், இது இங்கே கேம்ன்றனால தான் நான் அந்த மாதிரி பேசிட்டேன், என் வாய் அந்த மாதிரி என்னை மன்னிச்சுக்கோ அது இதுன்னு பேசிட்டார். இப்போ இவர் வாழ்க்கைன்ற அளவுக்கு இவங்க திங்கிங் பண்ணிட்டு இருக்காங்க. இவரும் நம்புவாங்களா, அவங்கள நம்புவாங்களா இப்போ சிச்சுவேஷன். ஆனாலும் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொமோலே பார்த்துருப்பீங்க, அவங்க எமோஷ்னலாக என்கிட்ட வந்துட்டு எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்கடா, நான் பேசின வார்த்தையை வச்சு நீ வந்து சண்டை போகிறேன்னு சொல்லியிருப்பாங்க. அங்கே கூட அவங்க கேம்னு அவங்க சொல்லலை, அவர் தான் வந்து லவ் கேம்ன்ற விஷயத்தை நேற்றே வந்து திவ்யா கிட்ட சொல்லிட்டார், இவங்க வந்து எங்களை வச்சு ஒரு கேமை வந்து ப்ளே பண்ணுறாங்க அப்படின்னு. ஸோ இதுக்கு முக்கிய காரணம் பார்த்தீங்கன்னா கமருதீன் மட்டும்தான். அதில் வந்துட்டு சாண்ட்ரா வந்துட்டு சிக்கிட்டாங்க. ஆனால் இதில் சம்பந்தமே இல்லாமல் விஜய் பார்வதியை வந்து கார்னர் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, அதுதான் காமெடியே இங்கே. ஸோ எல்லாமே என்னென்னா வியூஸ்க்காக வந்து அவங்க பண்ணுற வேலைகள் தான் ஃபுல்லாக வந்து கிளியராக தெரியுது. அது மட்டும் இல்லாமல் இந்த வாரத்தில் வந்து இந்த ஒரு விஷயத்தால் அவங்களுக்கு வந்து ஓட்டு கம்மியாகும்னா அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஒரு வாரமும் ஒரு பிரச்சனை வந்துட்டு தான் இந்த பொண்ணுக்கு. என்ன ஒன்று அந்த பிரச்சனைக்கு பேர் தான் வேறு, ராமசாமி, குப்புசாமி, முனுசாமி, ஆனால் சாமி சாமி தான், அந்த மாதிரி தான் வந்துட்டுருக்கு. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். உடனே வந்துட்டு அந்த ஓட்டு கம்மியாகிடும் அதை வச்சு ஒருத்தவங்க போட்டாங்க. அதாவது இந்த பிக் பாஸ் விட்டு வெளியேற்றப்பட்டார். ஏயா வெள்ளிக்கிழமை எபிசோட் இருக்குது, சனிக்கிழமை எபிசோட் இருக்குது, சனிக்கிழமை தான் நடக்கும், ஒன்றும் சொல்கிறதுக்குல. ஆனால் நான் நேற்று சொல்லியிருந்தேன், இது கண்டிப்பாக உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏங்க நைட்டே வந்து விஜய் அனுப்புகிறாங்களாமேங்க. ஏங்க அடுத்த வாரம் டாஸ்க்கு அது அடுத்த நாள் டாஸ்க்கு 6லே கலந்துக்கிட்டு அவங்களுக்கு என்ன மார்க் வந்துடுச்சுன்ற அப்டேட் வரைக்கும் வந்துடுச்சு. இப்போ வந்து நைட்டு அனுப்புகிறாங்கன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்களே. சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.